உங்களுக்கு தெரியுமா ஒட்டகச்சிவிங்கிகள் எப்படி சத்தம் போடும்னு? நீங்க இந்த இமேஜ்ல பாக்குற இந்த உயிரினத்தோட பேர் தான் ஸ்லோத். இது எப்படி சத்தம் போடும்னு உங்களுக்கு தெரியுமா? கோவேறு கழுதைன்னு இப்படி ஒரு உயிரினம் இருக்கு. இது எப்படி சத்தம் போடும்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி நம்மள பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்ச உயிரினங்களோட தெரியாத அதோட குரல்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. காண்டாமிருகங்கள் வலிமையான ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு உயிரினம். காண்டாமிருகங்கள் வந்து பெரும்பாலும் சத்தத்தெல்லாம் எழுப்பாது. அது ரொம்பவே கம்மியான நேரத்தில் மட்டும் தான் சத்தங்களை எழுப்பவே செய்யும். காண்டாமிருகங்கள் வந்து இன்னொரு காண்டாமிருகத்தோட தொடர்பு கொள்றதுக்காக அது சத்தத்தை எழுப்பும். அதுக்கப்புறமா அதுக்கு ஏதாவது ஆபத்து வர்ற நேரத்தில் அதுங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துலலாம் சத்தத்தை எழுப்பும். குட்டி காண்டாமிருகங்கள் மட்டும் அம்மாவை அழைக்கிறதுக்காக ஒரு சில சத்தங்களை வந்து அதோட இளம் வயதுல எழுப்பும். காண்டாமிருகத்தோட மொத்த சத்தத்தையுமே எப்ப கேட்போம்னு பாத்தீங்கன்னா அதுங்க கோபமா இருக்கும்போது தான். காண்டாமிருகங்கள் வந்து பிற உயிரினங்கள் மாதிரி பெரும்பாலான சத்தத்தை வந்து வாய் மூலமா எழுப்பாது. அதுங்க வெளிப்படுத்தக்கூடிய சத்தத்துல வந்து பெரும்பாலான சத்தம் வந்து அதோட மூக்கு வழியா வருது. அதுங்க மகிழ்ச்சியா இருக்கும் போது, அதுங்க மற்ற உயிரினங்களை தாக்கும் போது, அதுக்கப்புறம் மற்ற உயிரினங்களை அதுங்க எச்சரிக்கும் போது, இந்த மாதிரியான நேரத்தில் அதோட மூச்சு காற்றை வந்து அதுங்க வெவ்வேறு விதத்துல வெளியிடுதுங்க. காண்டாமிருகத்தோட சத்தம் இந்த மாதிரி இருக்கும். கரடி இனத்திலேயே எது அழகானதுன்னு கேட்கும்போது பெரும்பாலானவங்க சொல்றது பாண்டாக்களை தான். இந்த பாண்டாக்களோட சத்தம் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? பாண்டாக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. அது எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருக்கும். எதையாவது ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். நானும் இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்த்திருக்கேன். ஆனா ஒரு இடத்துல கூட அது சத்தம் போட்டதை நான் பார்த்ததே இல்லை. ஆனா பாண்டாக்களும் சத்தம் போடும். பாண்டாக்களோட சத்தம் வந்து நாய், செம்மறியாடு, அப்புறம் குரங்கு, நரி இந்த மாதிரியான சத்தங்களை ஒரு மிக்ஸ் பண்ணி அதோட கலவையான மாதிரி தான் ஒரு சத்தமே கேட்கும். பாண்டாக்களும் சத்தம் போடும். ஆனா என்னன்னா அந்த சத்தம் வந்து நமக்கு பெரும்பாலும் கேட்கறது இல்லை. அதுங்க வந்து அதுங்களுக்குள்ளேயே பேசுகிறதுக்காக அந்த சத்தத்தை வந்து ரொம்பவே கம்மியான அளவுல தான் வெளிப்படுத்தவே செய்யும். பாண்டாக்கள் வந்து அதுங்க கூட பேசுறதுக்கு சத்தத்தை வந்து பல விதங்கள்ல பயன்படுத்துது. ஒவ்வொரு சத்தத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிற மாதிரி அதுங்க பயன்படுத்துதுங்க. ஆனா அதோட சத்தம் வந்து ரொம்பவே ஒரு மென்மையானதா இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா எனக்கு டக்குன்னு கேட்கும் போது ஏதோ எலி குஞ்சுங்க கத்துற மாதிரி தான் அதோட சத்தமே இருந்துச்சு. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். இதுதான் பாண்டாக்களோட சத்தம். இப்போதைக்கு உலகத்துல மிகப்பெரிய பறவைகளா கருதப்படக்கூடிய நெருப்புக்குழியோட சத்தம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த தண்ணீரை வந்து நம்ம ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் விடுவோம்ல, அந்த மாதிரியான சத்தத்தை தான் அது வெளிப்படுத்தவே செய்யுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நெருப்புக்குழியோட சத்தம் இந்த மாதிரி இருக்கும். கங்காருக்கள் பெரும்பாலும் ஒரு அமைதியா இருக்கக்கூடிய உயிரினம். அது பெரும்பாலும் சத்தம் போடுறதுன்றதே விரும்பாது. ஆனா சில நேரத்துல மட்டும் கங்காருங்கள் வந்து ஒரு கீச்சுன்ற மாதிரியான சத்தங்களை அது வெளிப்படுத்தும். அதுங்க சந்தோஷத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியான சத்தத்தையும், அதுங்க பயத்துல இருக்கும்போது இன்னொரு மாதிரியான சத்தத்தையும், அதுங்க ரொம்ப கோபமா இருந்து காலை தரையில அடிக்கும் போது வேற ஒரு மாதிரியான சத்தத்தையும் இது வெளிப்படுத்தும். இரண்டு ஆண் கங்காருகள் வந்து சண்டையிடும் போது ரொம்பவே மூர்க்கத்தனமான சத்தத்தை வெளிப்படுத்தும். கங்காருக்களோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டில் இருக்க மற்ற விலங்குகளோட சவுண்டை கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த விலங்கோட சவுண்டை உங்களில் ரொம்பவே கம்மியானவங்க தான் கேட்டிருக்கவே செஞ்சுருப்பீங்க. பெரும்பாலானவங்களுக்கு இந்த விலங்கு சத்தம் எழுப்புன்றதே தெரியாது. அந்த விலங்கு தான் தமிழில் அசையா கரடி, சோம்பல்னு அழைக்கக்கூடிய ஸ்லோத். இந்த விலங்கோட குரல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மென்மையாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சத்தத்தை தான் அது எழுப்பவே செய்யும். இதோட பேர்லேயே இருக்கு சோம்பல்னு. இது ரொம்பவே அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருக்கும். அதனால இது சத்தத்தை வந்து ரொம்ப நேரம் எழுப்பவே செய்யாது. இந்த விலங்கு மற்ற விலங்கு மாதிரி ஆபத்து வரும்போது சந்தோஷமா இருக்கும்போது தான் சத்தத்தை எழுப்ப செய்யும். ஆனால் சில நேரத்தில் இது குழப்பமா இருக்கும்போது கூட சத்தத்தை எழுப்பும். இந்த விலங்கோட சத்தம் வந்து ரொம்பவே மென்மையா இருக்கும். அது சில நேரத்துல கேட்கும்போது மனித குழந்தைகள் கத்துற மாதிரியே இருக்கும். இந்த ஸ்லோத்தோட சவுண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த ஸ்லோத்தோட சவுண்ட் கூட கேட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த உயிரினத்தோட பேரை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒருவேளை நம்ம சேனலை நீங்க இதுக்கு முன்னாடியே பார்த்திருந்தீங்கன்னா இந்த உயிரினத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த உயிரினத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். அந்த உயிரினத்தோட பேர் தான் ஓகாபி. உண்மையிலே இந்த உயிரினத்தோட பேர் இதுதான். இந்த உயிரினம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட பின்புறம் வந்து வரி குதிரை மாதிரி இருக்கும். அதோட முகமைப்பு வந்து கழுதையும் குள்ளநரியும் கலந்த மாதிரி இருக்கும். அதோட உடல் வந்து குதிரை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல உயிரினங்களோட கூட்டுக்கலவையா தான் இந்த உயிரினம் இருக்கவே செய்யும். இந்த உயிரினம் பொதுவாகவே ரொம்பவே ஒரு அமைதியான உயிரினம். பெரும்பாலும் இந்த சத்தமெல்லாம் போடாது. இதோட குட்டிகள் வந்து அம்மாவை கூப்பிடுறதுக்காக சத்தம் போடும். அதுக்கப்புறமா அதுங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது அதுக்கப்புறமா ஏதாவது ஆபத்து வர நேரத்தில் அதுங்க சத்தம் போடும். இந்த ஓகாபியோட சவுண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வரி குதிரைகளோட சத்தம் எப்படி இருக்கும்? பொதுவா சொல்லணும்னா வரி குதிரையோட சத்தம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது. வரி குதிரைகள் கத்தும் போது அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு உயிரினம் மாதிரி கேட்கும். அதாவது சில நேரத்துல வந்து அது நாய் குறைக்கிற மாதிரி, சில நேரத்துல குதிரை கத்துற மாதிரி, சில நேரத்துல கழுதை கணக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வரி குதிரையும் வித்தியாசமா சத்தம் எழுப்பும். பெரும்பாலும் வரி குதிரைகள் எதுக்கு சத்தம் போடுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட கூட்டத்தோட தொடர்பு கொள்றதுக்கும், ஆபத்து வந்து அதோட கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே எச்சரிச்சு அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கும், அதுக்கப்புறமா மகிழ்ச்சி, பயம் இந்த மாதிரியான எமோஷனுக்கும் அந்த சத்தத்தை எழுப்பும். வரி குதிரையோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும்.
நம்மள பெரும்பாலானவங்க நினைப்போம் ஒட்டகச்சிவிங்கிகளை வந்து சத்தம் எழுப்பாத உயிரினம்னு. ஆனா அது உண்மை இல்ல. ஒட்டகச்சிவிங்கிகளும் சத்தம் போடும். ஒட்டகச்சிவிங்கிகளோட சத்தம் வந்து கிட்டத்தட்ட ஆடு மாடுங்க கத்துற மாதிரியே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு சத்தத்துல தான் ஒட்டகச்சிவிங்கி கத்தவே செய்யும். ஆனா நம்ம ஒட்டகச்சிவிங்கியை பாக்குற பெரும்பாலான வீடியோல வந்து அது கத்துற மாதிரியே தெரிஞ்சிருக்காது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து கத்துது, ஆனா அது நமக்கு கேட்கறது இல்ல. பெரும்பாலான நேரத்துல ஒட்டகச்சிவிங்கிகள் வந்து 16 ஹெர்ட்ஸுக்குள்ள தான் சத்தமே போடும். மனித கதைகள் வந்து 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் மனித கதைகளால கேட்க முடியும். அதனால பெரும்பாலான நேரத்துல ஒட்டகச்சிவிங்கி சத்தம் போடுறது நமக்கு கேட்கறது இல்ல. ஆனா ஒரு சில நேரத்துல ஒட்டகச்சிவிங்கிகள் சத்தம் போடுறத வந்து மனுஷங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதோட ஒட்டகச்சிவிங்களுக்கு சத்தம் போடுறதுன்றதே சுத்தமா பிடிக்காது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள வந்து சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலே இதுங்க சத்தம் போட்டு அதுங்களை கூப்பிடக்கூடாதுன்றனால. அதனால பெரும்பாலான நேரத்துல அது அமைதியா தான் இருக்கவே செய்யும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. மற்றபடி ஏதாவது அச்சுறுத்தல் வர நேரத்தில் இணை கூட சேர நேரத்தில் அந்த மாதிரியான நேரத்துலலாம் ஒட்டகச்சிவிங்கி சத்தம் போடும். ஏன்னா அந்த நேரத்துலலாம் தைரியமா இருந்து தான் ஆகணும். ஒட்டகச்சிவிங்களோட சத்தம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பாக்குறவங்கள எத்தனை பேர் முயல் கத்துற சவுண்டை கேட்டிருக்கீங்க? நான் யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு கேட்ட மாதிரி சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆனா நான் நிறைய முயல்களை பார்த்திருக்கேன். முயல்கள் வந்து பெரும்பாலும் ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். காட்டுக்குள்ள வந்து பெரும்பாலும் அதுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால முயல்கள் வந்து பெரும்பாலும் சத்தத்தை எழுப்பவே எழுப்பாது. ஆனா முயல்களுக்கு வந்து உயிர் போற அளவுக்கு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அதுங்க சத்தம் போடும். அது வந்து ஒரு ஆபத்து எச்சரிக்கையா தான் முயல்கள் வெளிப்படுத்தவே செய்யும். முயல்களோட சத்தம் அந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனித குழந்தைகள் கத்துற மாதிரியான சத்தத்துல தான் இருக்கவே செய்யும். இந்த சத்தம் வந்து ரொம்பவே ஒரு அபூர்வமானது. ஆனா ஒரு தடவை கேட்டாலே நீங்க அடுத்த முறை மறக்க மாட்டீங்க. ஏன்னா முதல்ல சொன்னது தான் சாகர மாதிரியான நிலைமையில மட்டும் தான் முயல்கள் இந்த சத்தத்தை வெளிப்படுத்த செய்யும். ஆபத்து வர நேரத்துல முயல்கள் இந்த மாதிரி தான் சத்தம் போடும். முயலையே பார்த்தாச்சு. அப்படியே ஆமைகள் எப்படி சத்தம் போடுன்றதை பார்க்கலாம். ஆமைகள் வந்து பெரும்பாலான நேரத்தில் சத்தம்ன்றது போடவே செய்யாது. உங்கள நிறைய பேர் கூட ஆமைகள் சத்தத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் வந்து ரொம்பவே தனிமையை விரும்பக்கூடிய உயிரினங்களா இருக்கு. அதுங்க வந்து அமைதியா இருக்கதான் ரொம்பவே விரும்பும். ஆனா ஆமைகளுக்கு வந்து பயம் எச்சரிக்கை அந்த மாதிரியான உணர்ச்சிகள் வரும்போது ஆமைகள் சத்தம் போடும். அதுங்க ஆபத்துல இருக்க சூழ்நிலையில இல்லைன்னா ஜோடியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுங்க சத்தம் போடும். ஒரு சில ஆமையினங்கள் மட்டும் வேற ஒரு ஆமை கிட்ட பேசுறதுக்காக சத்தம் போடும். ஆமைகளோட சத்தம் வந்து கிட்டத்தட்ட அந்த குருவிகள் கத்துற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு கீச்சு கீச்சுன்ற மாதிரி ஒரு சவுண்ட் தான் இருக்கவே செய்யும். ஆனா பெரும்பாலும் சத்தம் போடாத அது அமைதியா இருக்க செய்யும். ஆமைகளோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமைகள் சத்தத்தை பார்த்துட்டோம். அணில்கள் எப்படி சத்தம் போடும்? உங்கள நிறைய பேர் அணில்கள் சத்தம் போடுறத கேட்டிருக்கலாம். ஏன்னா நம்மளை சுத்தி தான் நிறைய அணில்கள் இருக்கு. மரங்கள்ல புதர்கள்ல அப்புறம் நிறைய இடங்கள்ல அணில்கள் இருக்கு. அணில்கள் வந்து தங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக தான் அதிகமா சத்தங்களே போடுது. அதோட ஆபத்து வர நேரத்துல அணில்கள் ரொம்பவே அதிகமா சத்தம் போடும். அதோட அணில்கள் வந்து ஜோடியா இருக்கும்போது அதுக்கப்புறம் மற்ற அணில்கள் கூட சண்டை போடும் போது இன்னொரு அணில் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அணில்கள் சத்தம் போடும். ஆனா பெரும்பாலான நேரத்துல அணில்கள் வந்து எதிரிகளை எச்சரிக்கிறதுக்காகவும் தங்களோட எல்லையை பாதுகாக்கிறதுக்கு தான் சத்தமே போடும். அணில்களோட சத்தத்தை கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சேனல்ல இதை பத்தி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கோம். அதாவது இது லெப்பர்ட், இது சீட்டா, இது ஜாகுவார்னு. இது சிறுத்தை இல்லைன்னா சிறுத்தை புலி, இது சிவிங்கி புலி, இது பெருஞ்சிறுத்தைன்னு. இதுல வந்து சீட்டா கத்துற சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட பூனை கத்துற மாதிரியான சவுண்ட்ல தான் சீட்டா கத்தவே செய்யும். பெரும்பாலும் சீட்டா வந்து சவுண்ட் எல்லாம் எழுப்பவே எழுப்பாது. அது ரொம்பவே கம்மியான நேரத்துல மட்டும் தான் சவுண்டே எழுப்பும். அதோட சவுண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். லெப்பர்டோட சத்தம் வந்து கர்ஜிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது சிங்கமும் புலியும் கலந்த கலவையில தான் அது கர்ஜிக்கவே செய்யும். ஆனா அதோட கர்ஜனையில வந்து ஒரு கீச்சு குரல்ன்றது கேட்கும். லெப்பர்டோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாகுவரோட சத்தமும் கர்ஜனை மாதிரி தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் சீர்ற மாதிரியான சத்தத்துல அது வெளிப்படுத்தும். லெப்பர்டும் ஜாகுவரும் பெரும்பாலும் எதிரிகளை அச்சுறுத்துற நேரத்துல மட்டும் தான் கர்ஜிக்கவே செய்யும். ஜாகுவரோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க 3 பேருமே பார்த்தாச்சு. இவங்களோட கிட்டத்தட்ட சொந்தக்காரனா இருக்கக்கூடிய கருஞ்சிறுத்தையோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கருஞ்சிறுத்தைகள் வந்து சத்தம் எழுப்பாது. ஆனா கருஞ்சிறுத்தைகள் எப்ப சத்தம் அதிகமா எழுப்புன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல தான் அது எழுப்பவே செய்யும். இரவு நேரத்துல ரொம்பவே பயங்கரமான ஒரு கர்ஜனையா கருஞ்சிறுத்தைகள் வந்து வெளிப்படுத்தும். கருஞ்சிறுத்தையோட சத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கழுதை. இது இந்த மாதிரி சத்தம் போடும். இது குதிரை. இது இந்த மாதிரி சத்தம் போடும். இது இரண்டுக்குமே பிறந்த இந்த கோவேறு கழுதை எந்த மாதிரி சத்தம் போடும்? அது இந்த மாதிரி சத்தம் போடும். இது ஆண் சிங்கம். இது இந்த மாதிரி சத்தம் போடும்.
இது பெண் புலி. இது இந்த மாதிரி சத்தம் போடும். இது ரெண்டுக்குமே பிறந்த இந்த லைகர் இப்படி ஒரு சத்தம் போடும். இது ஆண் புலி. இது இந்த மாதிரி ஒரு சத்தம் போடும். இது பெண் சிங்கம். இது இந்த மாதிரி ஒரு சத்தம் போடும். இது ரெண்டுக்குமே பிறந்த இந்த டைகன் இப்படி ஒரு சத்தம் போடும். இந்த பறவையோட பேர் தான் லயர் பேர்டு. இது ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. இந்த பறவை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதோட வால் வந்து நீண்ட வீணை மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பறவைக்கு பேரே லயர் பேர்டுன்னு வச்சிருக்காங்க. இந்த லயர் பேர்டுகள் வந்து அதோட இனத்துல வந்து சூப்பர் லயர் பேர்டு அப்புறம் ஆல்பர்ட்ஸ் லயர் பேர்டுன்னு 2 வகையில காணப்படுது. இந்த லயர் பேர்டு எதுல உலக ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது சத்தம் எழுப்புறதுல தான். இந்த லயர் பேர்டால 20க்கும் மேற்பட்ட பறவைகள், விலங்குகள், அப்புறம் மனிதர்கள், அப்புறம் வேற வித்தியாசமான சத்தங்களை அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சத்தத்தை அப்படியே வெளிப்படுத்த முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா செயின்சா சவுண்டு, கேமரா ஷட்டரோட சவுண்டு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சவுண்டு, அதுக்கப்புறமா ஏதாவது பில்டிங் கட்டினாங்கன்னா அந்த சவுண்டு, நாய், பூனை, அலாரம் கிளாக் எல்லாத்தோட சவுண்டையுமே இதால கேட்டுக்கிட்டு அப்படியே மிமிக்ரி பண்ண முடியும். இதனால இந்த பறவை வந்து மிமிக்ரி பேர்டுன்னு கூட அழைக்கிறாங்க. இந்த லயர் பேர்டு வந்து ரொம்பவே துல்லியமான காது கேட்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறதுனாலே அந்த சத்தங்களை கேட்டு இதால ரொம்பவே ஈஸியாவே வெளிப்படுத்த முடியுது. இந்த பறவைகள்ல ஒரு சில பறவைகள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு கூட சத்தங்களை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதா இருக்கு. இந்த பறவைகள் எதனால மற்ற சத்தங்களை வந்து இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட இணைய கவர்றதுக்கு தான். ஆண் பறவைகள் வந்து பலவிதமான சத்தங்களை எழுப்பி பெண் பறவைகளை வந்து கவரும். அதே மாதிரி பிற உயிரினங்கள் மாதிரி ஆபத்து வர நேரத்தில் கூட இதுங்க வித்தியாசமான சத்தங்களை கூட வெளிப்படுத்தும். ஒரு சில ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட்ரியில வந்து இந்த லயர் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வெளிப்படுத்துறது வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த லயர் பேர்டோட சவுண்ட் வந்து இந்த மாதிரி வித்தியாசமா நிறைய வகையில இருக்கு. இந்த லயர் பேர்டோட சவுண்ட் வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த பறவையோட பெயர் தான் கவாய் ஓபர்டு. இந்த பறவை பார்க்கிறதுக்கு மஞ்சளும் கருப்பும் கலந்த அழகான இறகுகளை கொண்ட ஒரு பறவை. இந்த பறவை வந்து ஹவாய் தீவை சேர்ந்தது. இந்த பறவையோட சத்தமே ஒரு மென்மையான ஒரு வீணை இசையோட சத்தம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பறவை ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிருச்சு. இந்த பறவைகள்ல ஆண் பறவை வந்து பெண் பறவை வந்து ஈர்க்கிறதுக்காக சத்தம் எழுப்பும். ஆனா இதுல சோகம் என்னன்னா இந்த பறவை கூட்டத்திலேயே இந்த பறவை தான் கடைசி பறவை. இந்த பறவை வந்து தன்னோட இணையை வந்து கூப்பிடுறதுக்காக அது சத்தம் எழுப்புது. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமுமே வரல. இது கடைசி வரைக்கும் கூப்பிட்டு பாக்குது. இந்த பறவையோட இந்த நிலைமைக்கு காரணமே மனுஷங்க தான். அந்த தீவுலவே மனுஷங்க அதிகமா குடியாகி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைகளையும் காடுகளையுமே அழிச்சதுனாலேயே இந்த பறவை இனமே கொஞ்சமா அழிய தொடங்குச்சு. கடைசியில இந்த ஒரே ஒரு பறவை மட்டும் தான் இருக்கு. மனுஷங்க மனுஷ தன்மையே இல்லாதனால இந்த மாதிரி பல உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. அந்த பறவையோட கடைசி சத்தம் இதுதான்.